வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதோ வருது அதோ வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இன்னும் வரலையேப்பா அப்படின்னு கேட்குறது எந்த ரயிலை பற்றி அப்படின்னா, வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை பற்றி தான். ஏன்னா இப்போதைக்கு இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் என்ன அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் 10 மணி நேரம் பயணத்தில் இடத்தை சேர்ந்துட்டு நைட் ரிட்டர்ன் வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. இதே வசதிகளோடு கூடிய அற்புதமான வந்தே பாரத் ரயில்கள் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களாக மாற்றப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது. எப்போது ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில் வரும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது. இப்போது எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே போக முடியும்? என்னதான் சொகுசாக சாப்பாடு நமக்கு கிடச்சிட்டாலும் ரொம்ப வேகமாக போயிட்டாலும் தூங்கினா தானே கரெக்டாக இருக்கும். அது இரவு நேரங்களில் இந்த வேகமான ரயில் வேணும்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்காக வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்பவும் தொலை தூரங்களுக்கு இயக்கப்படும் அப்படின்னு தகவல் இருந்தது. அதாவது டெல்லி, மும்பை, அதே மாதிரி டெல்லி, சென்னை, இந்த மாதிரி ரொம்ப லாங்குக்கு இயக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போது தீபாவளிக்குள்ளாகவே இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. ரயில்வே நிர்வாகமும் அதை சொல்லியிருக்கிறாங்க. எந்த ரூட்டில் அறிமுகப்படுத்தப்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில் இருந்து பாட்னா வரைக்கும் இந்த ரயிலானது அக்டோபர் மாதத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க இருப்பதாக ரயில்வே வட்டாரங்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போது பாட்னாவுக்கு மற்ற ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 15-16 மணி நேரம் ஆகுது. ஆனால் இந்த டொரண்டோ எக்ஸ்பிரஸ், ராஜதானி ரயில்கள் எல்லாமே இந்த நேரத்தில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் வைங்களேன். அப்படி வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் இயக்கப்படும் போதுமே நிச்சயமாக ஒரு 11 மணி நேரத்தில் போயிடுற மாதிரியான ஷெட்யூல் தான் அமைச்சிருக்காங்க. அது எப்படி டைமிங் இருக்கும் அப்படின்னா, வந்தே பாரத் ரயில்கள் எல்லாமே பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில்கள். மேக்சிமம் நைட்டு 11-12 மணிக்குள்ளாக கிளம்புன இடத்துக்கே திரும்ப வந்து சேரக்கூடிய ரயில்கள். ஆனால் வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில்களாக இருக்கும். மெயினாக அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் அறிமுகப்படுத்தப்படுறதே இரவு நேரத்திற்காகத்தான். அந்த வகையில் பாட்னாவில் இருந்து இரவு 8 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயிலானது மறுநாள் காலை 7:30 மணிக்கு டெல்லியை சென்றடையும். அதாவது 11:30 மணி நேரத்துக்கு வந்துடும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. இதே டைமிங்கில் டெல்லியில் இருந்தும் பாட்னாவுக்கும் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும். ஆக 2 செட் ஆஃப் ரயில்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அறிமுகப்படுத்தப்படும். ஏன்னா வந்தே பாரத் ரயில் ஒரே ட்ரெயின் தான் போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஆனால் இது ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படிங்கிறதுனால 2 ரயில்கள், போகிறதுக்கு ஒரு ரயில், அதே டயத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறது. இந்த தூரத்தை விடவும் இன்னும் அதிகமான தூரங்கள் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக சென்னை டெல்லி, சென்னை மும்பை, இந்த மாதிரியான நீண்ட தூரத்துங்களுக்கு மெயினாக கொல்கத்தாவுக்கு ஒரு வந்தே பாரத் சிறப்பு ரயில் வேணுங்க, ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில் வேணும். ஏன்னா மற்ற ட்ரெயின்களில் நம்மளால் ஏறி போக முடியல. இது வந்தே பாரத் ஸ்லீப்பர் அப்படிங்கிறதுனால, ஏசிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. தீபாவளிக்கு முன்பாகவே இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு ரயில்வே வட்டாரங்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே நடக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.